வணக்கம் நண்பர்களே, மக்களே. இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறது நம்ம பேய் பிசாசுகளை கட்டி வைக்கிற முறையை, கட்டும் முறை மற்றும் இந்த ஏவல்கள், ஒருத்தர் உடம்புக்குள்ளே ஏவல் இருந்துச்சுன்னா அதை எப்படி கட்டி வைக்கிறது, அந்த முறையை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். இதை தெரிஞ்சுங்க. இந்த இப்போ காட்டுற சக்கரத்தை எட்டி மர பலகையில் எழுதணும். அந்த பலகை கிடைக்காது, அபூர்வமான தான் கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் செம்பு தகட்டில் எழுதிக்கலாம். செம்பு தகட்டில் எழுதி அதை எட்டி மர எண்ணெய், எட்டி மரத்தில் செய்த எண்ணெய், எட்டி மர வேறு, வேப்ப மர வேறு, அரச மர வேறு. அரச மர வேர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அரச மர விழுது, இந்த மூணுத்தையும் கலந்து ஒரு மை தயாரிக்கணும். இந்த மை தயாரித்து இந்த சக்கரத்தை செப்பு தகட்டில் எழுதி இதில் அந்த எட்டி மர மையை தடவி தாயத்தில் போட்டு வைக்கலாம். போட்டோம்னாக்கா இந்த ஏவலோ இந்த பேய் பிசாசு இருந்துச்சுனாக்கா இது உங்கள் உடம்புல ஒன்றும் பண்ண முடியாது. இது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. இதுக்கு அடுத்து இப்போ இது பிசாசிகளை கட்டுமுறை, ஏவலை கட்டுமுறையை நான் செஞ்சு சொல்லி கொடுத்தேன். இது நீங்களும் செய்யலாம். அப்படி செய்யலைனாக்கா உங்கள் உடம்புல ஏதாவது இருந்துச்சுனாக்கா நீங்கள் என்னை தொடர்பு கொண்டால் அதுக்கு பரிகாரம் செஞ்சு நான் உங்களுக்கு சரி பண்ணித்தரேன். அடுத்தது, நம்மளுக்கு ஏவல் அனுப்புனாங்க பார்த்தியா, அதை நம்ம திருப்பி விடணும். அதாவது யார் நம்மளுக்கு ஏவல் செய்கிறாங்களோ அவங்களுக்கே நம்ம அதை திருப்பி விடணும். அதுவும் ஒரு சக்தி வாய்ந்த இயந்திரம். அதை இந்த முறையில் செய்யலாம். இது வாழை மனோன்மணி பூஜை, இதுக்கு பூஜை பண்ண வேண்டிய முறை. இந்த பூஜையில் பண்ணோம்னா, இந்த முறையில் இதை பூஜை பண்ணோம்னாக்கா, இப்போ உங்களுக்கு ஏவல் அனுப்பிச்சி இருக்காங்க, உங்களுக்கு கெடுதல் நினச்சாங்க, இல்லை உங்களை ஏதாவது ஒரு நோய் கொடுத்து உங்களை வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த எந்திரத்தில் எட்டி மர மை அதை தடவி இதுக்கு ஒரு பாவை பொம்மை செய்யணும். அந்த பாவை பொம்மை செஞ்சு அந்த பொம்மை கீழே இந்த சக்கரத்தை வச்சு அதில் எட்டி மரத்தை மையை தடவி இதை நம்ம எடுத்துகிட்டு போய் சுடுகாட்டில் புதைக்கணும். புதைச்சோம்னாக்கா இந்த பொம்மைக்கு ஒரு சக்தி வரும். இது யார் உங்களுக்கு என்ன கெடுதல் செஞ்சாங்களோ அவங்களுக்கு இதை திரும்பி அடிக்கும். அவங்க என்ன மாதிரியான உங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு உங்களுக்கு நினச்சி செஞ்சாங்களோ அதே இது அவங்களுக்கு அடிக்கும். அது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இயந்திரம் இது நீங்கள் செய்ய முடியாது. இதெல்லாம் நீங்கள் செய்யணும். உங்களுக்குள்ள கெட்ட சக்தி இருக்குது அப்படின்னாக்கா அதை நீக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுனாக்கா அதை என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். இதெல்லாம் இப்படிலாம் இருக்குதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றது தான் இந்த பதிவில் முக்கியமாக நான் சொல்கிறது. யாரும் இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ண வேணாம். கெடுதல் பண்ணாமல் பண்ணவங்கக்கிட்டேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதை நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். மதுரை வீரன் துணை, கருப்புசாமி துணை, எல்லாம் வல்ல ஈஸ்வரன் துணை. நீங்கள் இந்த பதிவு பிடிச்சி இருந்துச்சுனாக்கா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நன்றி, வணக்கம்.